எங்களுக்கான ஒரு ஜோதிடர் கூப்பிட்றாரு. அவர் எப்பவும் வந்தால் என்னன்னா, எங்கள் வீட்டில் தங்கி சாப்பிட்டுட்டு 10 நாள் தங்கி சாப்பிட்டுட்டு அந்த பகுதி ஆட்கள்லாம் அங்கே வந்து ஜோசியம் பார்த்துட்டு போவாங்க. எங்கள் வீட்டு திண்ணையில் உட்காந்து பார்ப்பாங்க. நானும் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்கள் அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் எங்கள் அப்பா கேட்டார், இந்த என்ன எடுத்தாலும் ஃபெயிலாக போயிட்டே இருக்கான், என்ன செஞ்சாலும் சரியாக வர மாட்டேங்கிறான், என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் ஜாதகம் பெரிய ஜாதகம். யார்? ஜோசியர் சொல்கிறார். நான் சொன்னேன், 10 நாளைக்கு தின்னேன்னா அப்புறம் என்ன சொல்ல போகிற? பெரிய ஜாதகம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தான் போய் காப்பி வாங்கி தருவேன், நான் தான் போய் சாப்பாடு வாங்கி தருவேன், சொல்ல மாட்டேயா அப்படின்னு. எங்கள் அப்பா அப்பையும் கேட்குறாரு, ஐயா நம்ம வீட்டில் தங்கிறதுக்காக சொல்லாதீங்கய்யா. இல்லையா, எழுதி கொடுக்க முடியுமா? எங்கள் அப்பா கேட்குறாருங்க, எழுதி கொடுக்க முடியுமா? எழுதி கொடுக்குறேன். அந்த ஜோசியர் சொல்கிறாருங்க, அவர் படிக்காதவர். ஜோசியர் சொல்கிறாருங்க, முத்தையா அவர் பேர், கல்லுப்பட்டிக்காரரு, அவர் கல்லுப்பட்டி முத்தையா. என் ஜாதக நோட்டில் இப்போ கூட நான் உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கேன். என் ஜாதக நோட்டில் என்னைய வச்சு எங்கள் அப்பா எழுதி சொல்கிறாரு. சொல்லுங்கள், எப்போ இவன் பெரிய ஆளாக வருவான்? குறிச்சிக்க தம்பி, 29 வயசுக்கு பிறகு நீ போகிற போக்கை யாரும் தடுத்த முடியாது. நீ அப்படி வருவ, இப்படி வருவ, எல்லாம் எழுதிங்க. கீழே அவர் கையெழுத்து போட்டுக்காருங்க, அவர் கையெழுத்து போட்டுக்காரு. இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை, இன்னைக்கு அந்த ஜோதிடர் இல்லை. ஆனால் அவர் சொன்ன செய்தியும் நான் எழுதின எழுத்து என் நோட்டில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க.